அடுத்து நேம். இந்த நேம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணேன். இதுக்கு ஒரு சிம்பிள் டயக்ராம் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை வெப்சைட் அண்ட் திஸ் இஸ் த டேட்டாபேஸ் சர்வர். ஸோ நான் வந்து வெப்சைட்டு, இது வந்து என்னோட டேட்டாபேஸ் சர்வர். ஓகே, இங்கே நான் வந்து யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வருவாரா? ஃபஸ்ட்டு யார் வருவா? என்னோட யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்கு வருவார். வந்துட்டு என்ன பண்ணுவார்னா ஃபில் ஃபார்ம், அதாவது ஃபில்லிங் தி ஃபார்ம். என்னோட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவார். ஃபஸ்ட்டு என்னோட வெப்சைட்டில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அந்த ஃபில் பண்ண ஃபார்ம்லாம் வந்து எனக்கு சர்வருக்கு வரணும். டேட்டாபேஸில் எனக்கு ஸ்டோர் ஆகும்ல, அவர் நேம், யூசர் நேம், இமெயில் ஐடி அதெல்லாம் சேவ் ஆகும்ல. ஸோ நான் இங்கே நேம்னு கொடுத்தேனா, அதாவது சாரி, இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஏன் டேட்டாபேஸில் எல்லாமே எப்படி இருக்குன்னா கீ வேல்யூ இருக்கும். கீ இஸ் டு வேல்யூ. அதாவது இப்போ நான் நேம்னு கொடுத்தனால இப்போ யூசர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்து நேம்ஸ் ஈக்குவல் டு கிருஷ்ணா அப்படின்னு கொடுத்துருக்காரு. கொடுக்கச்சு எனக்கு இப்போ டேட்டாபேஸ்க்கு எப்படி போனா, நான் அங்கே வந்து நேம்னு கொடுத்தனா, ஸோ நேம் இஸ் டு யூசர் நேமோட இது மட்டும் வரும், இன்புட் மட்டும் இங்கே வரும். இன்னும் தெளிவாக சொன்னா, ஸோ இந்த ஃபார்ம்ல இந்த டப்பாக்குள்ள கொடுக்குற இன்புட்டு எதனோட இன்புட் அப்படின்ற காட்டுறதுக்கு தான் இந்த நேம்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம்.